இன்ஸ்டாகிராம்ல சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறதா டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிருக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஸ்பெண்டட் அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறதா பார்க்க போறோம். இந்த மாதிரி அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பெண்ட் ஆனதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிருக்கப்போ உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணணும். அந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ரீட் மோர் அபவுட் திஸ் ரூல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எதனால உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரீட் இன் ஃபுல்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் எதனால சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஒரு கேப்சா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி சென்ட் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஆப்பில் அந்த இமெயிலில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 6 டிஜிட் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கூட செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரும். அந்த கோடை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடும். இதில் டன் கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சஸ்பெண்ட் ஆனதுலேருந்து உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். ஆனால் இது எல்லா சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டுக்கும் இதே ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த சஸ்பெண்ட் எதனால பண்ணியிருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் இமெயில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேற மாதிரி ஷோ ஆகுது, அப்பீல் பண்ணதுக்கப்புறம் அப்பீல் சப்மிட் ஆகிடுக்கு அப்படின்ற மாதிரி அதே பேஜ்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணி நம்ம அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் செல்ஃபி வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதனால சஸ்பெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறும். ஒன் ஆஃப் த ஒரு ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடுக்கிறத ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு சப்மிட் ஆகிருக்கு அப்பீல் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நம்ம சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.